ஹலோடா! ஸோ எல்லாரும் வாக்கல் க்ரஷ்ஷுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு அவ்ளோ ரெஸ்பான்ஸ். ஸோ உங்கள வெயிட் பண்ண வைக்க தோணல. அதான் டக்குன்னு கொண்டு வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ தயாங், ஜிமின் எல்லாரும் தான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் அப்படியே தயாங் பைக்ல ஏறிட்டு, மச்சான் போலாம்டா." "என்னடா பார்த்துட்ருக்க? வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தேன் பின்னாடி நம்ம ஜங்குக்கும் நடந்து வந்துட்டுருக்கான். இத நம்ம தயங்கு பார்த்துட்டு, ம் "டேய் சக்கரை நில்லு." ஆ இவருக்கு எப்படி இந்த பேர் தெரியும்? சரி. ம் அம்மா சொல்லியிருப்பாங்களோ? என்ன தயம்? எங்கே போற? வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கா? வெயிட் பண்ணு. நானே கூப்பிட்டு போகிறேன். இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க. இதில் நான் எப்படி வர முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே தயங்கிட்டுருக்க. தயங் தான், மச்சான் ஜிமினா, என்ன மச்சான், பேக் ஏதாவது வச்சுக்கணுமா? கூட நான் வச்சுக்கிறேன். இல்லைடா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நீ தான் இப்போது ஃபெலிக்ஸ் கிட்ட ஏதோ ரெஃபரன்ஸ்க்கு நோட் வாங்க அவன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னல. ஃபெலிக்ஸா? டேய், நீ தானே கிளாஸ் ரூமில் இருக்கும்போது சொன்ன, மறந்துட்டியா? எனக்கு கூட அவன்கிட்ட சாலிஜ் நோட் வாங்கணும். எனக்காக போய் வாங்கிட்டு வந்துடுறா. என்ன இது? எல்லாம் நான்சிங்காக இருக்குது. ஓ, கரடி பிளான் போடுதா? போடட்டும் போடட்டும். மச்சான் என்னடா முழிக்கிற? ஆமாம் மச்சான், ஃபெலிக்ஸ் கிட்ட நோட் வாங்கணும். உனக்கு ஏதோ நோட் கேட்டியே? சாலிஜ் நோட் வாங்கிட்டு வந்துடு, வீட்டில் பார்ப்போம். ம் சரி மச்சான், நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் கிளம்புங்க. டேய், எப்படா நீ அப்படி சொன்ன? நான் எங்கடா சொன்னேன்? அந்த கரடியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறான்டா. அவனுக்கு அவன் கூட போகணும். அதுக்கு தான் நம்மளை வச்சு ஓட்டுறான். ஓஹோ. நம்ம கேட்டால் எதுவும் இல்லைன்னுவான். இருந்தால் மட்டும் அந்த நாய் சொல்லிடும் பாரு. சாயங்காலம் அங்கே தானே படிக்க போகிறோம், அங்கே வச்சு பார்த்துப்போம். கரெக்டு மச்சான். இவன் தானே நம்மளை கலாய்ப்பான். இன்றைக்கி இவனை வசமாக செஞ்சு விட்டுடலாம்டா. நீ கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சா, வா போகலாம். கரடி, இருடி, அங்கே தானே வருவேன், உன் வீட்டுக்கு தானே வருவோம், வந்து பார்த்துக்கிறேன். எவ்வளோ திமிரு இருந்தா எங்ககிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. என்ன அப்படி நிற்கிற? வரல? இல்லை, அது நான் நடந்தே போயிடுறேனே. நானும் அது நம்ம 2 பேரும் பக்கத்து வீடு தானே, ஒரே ரோட்டு தான் போகிறோம். பரவாயில்ல. நீ ஏன் கூட வந்துடு. இல்லை, அது வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ இப்படி சொன்னாலே கேட்க மாட்டேன். முதல்ல உன் பேக் கொடு. என்னங்க பண்ணீங்க? என் பேக் கொடுத்துட்டு போங்க. பேக் வேணா பைக்கில் வந்து வாங்கிக்கோ. இல்லைன்னா பேக் எடுத்துகிட்டு போகிறேன், நீ நடந்து வா. இல்லை, நானும் வரேன். இது நல்ல பிள்ளைகளுக்கு. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் வீட்டுக்கு போகிறாங்க. தயாங், என்னப்பா அது? இல்லை ஆண்டி, 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தானே படிக்கிறோம், அதான் நானே கூப்பிட்டு வந்துட்டேன். நல்லதாக போச்சுப்பா. நீ இருக்கிறதுனால இனிமேல் நான் தைரியமாக இருப்பேன். சக்கரை, நீ பத்திரமா பார்த்துப்பல்ல? ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமேல் மார்னிங் நானே பிக்கப் பண்ணி ஈவினிங் நானே ட்ராப் பண்ணிடுறேன். அம்மா, அதெல்லாம் வேணாம்மா. டேய் சும்மாறா, தயங்க நம்ம பிள்ளை, அவன் உன்னை பார்த்துப்பான். ஆண்டி நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆண்டி மனசு கஷ்டப்படும், அதனால் நம்மளே அவனை பிக்கப் பண்ணிடுவோம். ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே பிக்கப் பண்ணிடுறேன். சரி ஆண்டி, டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். பாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்க அப்படியே சிரிச்சிட்டே போகிறான். அப்பாடா, அது மாமியாரே க்ரீன் சிக்னல் கொடுக்குதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு, மம்மி நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்படியே வீட்டு வாசலில் கால் எடுத்து வைக்க அப்படியே ஷாக் ஆகிட்டான்.
இன்னும் இவனுங்க எப்பவும் படிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வருவானுங்க. என்னது இது? இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே இவனுங்க வந்து உட்காந்துருக்கானுங்க. என்னவா இருக்கும்? அ சும்மா வந்திருப்பானுங்களோ? வந்திருப்பாய்ங்க. ஏதாவது அம்மா கையில திங்கிறதுக்கு வந்திருக்கும். நமக்கு என்ன தயங்கா "நீ போடா, உள்ள போடா. உன்னையவே எது பண்ண போறான்?" அப்படின்னு சொல்லிட்டு தயங்க உள்ள போறான். அ என்ன சார்? இப்போ தான் வரீங்களா? ஆ ஆமா. அ என்னடா இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரமா படிக்க வந்துட்டீங்க போல. பரவாயில்லையே! படிப்புல ஆர்வம் வந்துருச்சு போல இருக்கு. ஆ ஆமா, ஆமா. அ பசங்களா என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. படிக்கிறதுக்காக வந்தோம். அதான். பரவாயில்லையே! என்னைக்கும் தயங்கு சொல்ற மாரி லேட்டா தான் வருவீங்க. இன்னைக்கு என்னடா சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்ல மீ நாங்க தான் இப்போ 12த் போறோம்ல. அதுவும் பப்ளிக் எக்ஸாம்லாம் வரும். அப்போ நல்ல ஸ்கோர் பண்ணணும். நல்ல காலேஜுக்கு போணும். நல்ல வேலைக்கு போணும். அதான் இப்போ இந்த வெக்கேஷன் கிளாஸ்லேருந்தே படிச்சா தானே பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க முடியும். ஆ ஜிமினா நீயாடா பேசுற? பரவாயில்லையே! ஆ உனக்கும் நல்ல புத்தி வந்துருச்சு போல. ஆமாம்மி. இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அதனால தான் எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். குரூப் ஸ்டடி. ஆ பரவால்ல. பசங்களுக்கு நல்ல பழக்கம்லாம் கத்து வச்சிருக்கானுங்களே! சரி அ நீங்க படிக்கணும்ல. அ படிக்கும்போது உங்களுக்கு எப்படியும் தூக்கம் வரும். அம்மா உங்களுக்காக டீ, ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன். அ சரிம்மி. போயிட்டு அ கொண்டு வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் தான் தயங்கோட அம்மாகிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ தயங்கு அப்படியே பார்த்துட்டு, என்ன இது எல்லாம் நான் சிங்கா போகுது. இவன் இப்படிலாம் பேசுற ஆளே இல்லையே. இந்த நாய்க்கு இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அசைன்மெண்ட்டே எழுதி குடுக்கணும். இது என்ன புதுசா படிக்க போறேன்லாம் உருட்டுது. என்னமோ தப்பா இருக்கே. இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போதே தயங்கோட அம்மா தான் கையில அ காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லடா. அ நீங்க சாப்பிட்டுக்கிட்டே படிங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்ட்டா படிக்க முடியும். ஆ ஆமாம்மா. சரிடா. டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நான் எனக்கு வேலை இருக்கு. கிச்சன் போறேன். ஏதாவது வேணுனா அம்மாவ கூப்பிடுங்க. சரிம்மா. எங்க அம்மா கூட எனக்கு இப்படிலாம் குடுத்ததில்லடா. மச்சான் உங்க அம்மா ரொம்ப கிரேட்டா. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்தா பக்கத்துல ஸ்நாக்ஸ் இருந்திருக்கும். அத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே, ம் மச்சான் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாருக்கு. என்ன அம்மா பண்ணாங்களா? இல்ல. எங்க ஆயா பண்ணாங்க. ச்சீ முட்டை தின்னு. நல்லாருக்கு மச்சான். ஓசியில திங்கும்போது உனக்கு நல்லா தான்டா இருக்கும். படிக்க சொன்னா என்னடா தின்னுக்கிட்டு இருக்க? சும்மா இருடா. ம். ம். கரடிக்கு பொறாம. ம். மச்சான் நீங்க சாப்பிடுங்களா? இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் படி படின்னு. அப்ப நீங்க படிக்க வரல. நீங்களா நெனச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் எங்க படிக்க வந்தேன்? படிக்கிறேன்னு வந்தா அம்மா சூடா காஃபி, ஸ்நாக்ஸ்ன்னு குடுப்பாங்க. நல்லா சாப்பிடலான்னு வந்தேன். ஆ அப்பன்னா உங்க வீட்லயே திங்க வேண்டியது தானே. எதுக்குடா இங்க வந்த? ஹம். எங்க அப்பா எங்களுக்கு பழைய சோறே போட மாட்றான். இன்னைக்கு கூட எனக்கு சாப்பாடு இல்ல. வீட்ல சோறு இல்ல. இங்க வந்து நல்லா திங்கலாம்ல. அதான் வந்தேன். த்தூ வெக்கமே இல்ல. ஹம். அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்குறியா மச்சான்? அதெல்லாம் அப்பவே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். நல்லா வருவடா. ம். மச்சான் என்ன பண்ண போற? ஆ உங்க அப்பன எங்க அப்பன கொல்ல போறியா? ஆ உங்க அப்பன்கிட்ட சொல்லி உன்ன போட்டு தள்ளலான்னு இருக்கிறேன். என்னடா இப்படி பேசுற? டேய் மலமாடு. நான் உன்ன படின்னு சொல்லிட்டுருக்கேன். நீ தின்னுக்கிட்டு இருக்க. மச்சான் பசிக்குதுடா. சாப்பிட்டு தெம்பா படிக்கலாம். ம். ம். ஏன்டா ஜிமினா அவனை வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இப்படி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிற. அவன் வந்ததுலேருந்து உன்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். நீயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா மெர்சல் ஆகாதுடா இருடா. என்ன மாமே இது சரியில்லை. ஏரியா வாண்ட நீ ரொம்ப கெத்துன்னு சொல்லி வச்சுருக்கிறேன்டா நான்.
ஆனால் நீ இப்படி ஒரு வித்து பையனாக இருக்க. டே ரொம்ப பண்ணாத. ம் எனக்கு ஒரு காலம் வரும், அப்போ இந்த காடியை வச்சு செய்கிறேன். பார்த்தா அவன் தான் வந்த நாள்லேருந்து ஒன்று கலாய்ச்சிட்டு இருக்கிறான். இல்லா தெம்ப சாப்பிட்டு கலாய்ப்போம். எப்போ பாரு சோறுன்னு என்ன சொல்லிட்டு நீ இப்போ சாப்பிட்ற? எனக்கும் பசிக்குது மச்சான். டே ஃபெலிக்ஸா வாங்க போகிறேன் சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஜிமின் தான், மச்சான் என்னடா சிப்ஸே சாப்பிட்டுட்ருக்கோம். சிப்ஸு மட்டும் தனியாக சாப்பிட்றத விட காஃபி கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு சிப் பண்ணுவோமா? என்ன காஃபின்றான். ஓஹோ மச்சான் ஏதோ பிளான் போடுது போல், ஜாயின் பண்ணுவான். என்ன மச்சான்? டே என்னடா? டே சக்கரடா அப்படின்னு ஒன்று நம்ம தயந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். எங்க காணும்? ஐயோ நான் வேற அதையே யோசிச்சுட்டு இருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜிமின்னு டே சக்கரை இன்னும் மறுபடியும் என்னது? டே என்னடா சக்கரைன்ற? அது ஃபிலிக்ஸா காஃபியில் சக்கரை கம்மியாக தானே இருக்குது. ஆமாண்டா. அம்மா கிட்ட போய் சக்கரை வாங்கிட்டு வருவோமா? மா என்னம்மா காஃபியில் சக்கரை கம்மியாக போட்டிங்களா? இல்லையேப்பா கரெக்டாக தானே போட்டேன். ஏன் கம்மியாக இருக்கா? இருங்கம்மா பார்க்குறேன் ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு சக்கரை கரெக்டாக இருக்குது. மச்சான் உங்களுக்கும் சக்கரை கரெக்டாக இருக்குல்ல? சக்கரை நல்லா இருக்கு. அவனே எங்களையா கலாய்க்கிற? இன்னைக்கு ஒன்று எப்படி ஓட வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே தயங்க பார்த்துட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. தயங்கா இங்கே கோவமாக வருது. டேய் வாய் மட்டும் உட்காருங்களா சும்மா. டேய் இப்போ நம்ம இவனை ஏதாவது சொன்னோமாடா? இல்லையே மச்சான் நம்ம எதுவும் சொல்லலையே. அப்புறம் என் தர கோவம் வருது. பாவம் புள்ள சாப்பிடல போல இருக்குடா. பசியில் இருந்தா கோவம் வரும் உனக்கு தெரியும்ல மச்சா. வேணும்னா இந்த சிப்ஸ் சாப்பிடு, அம்மா பண்ணியிருக்காங்க, மொறுன்னு இருக்கு. வேணுமா? வேணாமா? டே அவனே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நல்ல டயட்லாம் பார்த்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கான். அவனுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியம்டா. அவனுக்கு ஆயிலி ஃபுட்லாம் கொடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, அதனால் இது நம்ம தான் சாப்பிட்ணும். மச்சான் அப்போது அந்த பூஸ்ட்டு அதே நீ எடுத்துக்கடா. மச்சான் அவனுக்கு காஃபி பிடிக்காது, அதான் பூஸ்ட் சாப்பிட்றான். ஸ்போர்ட்ஸ் பர்சன் சாப்பிட்டு போட்டோம். மச்சானுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன வந்தலேருந்து லந்து பண்ணிகிட்டு இருக்க? மூட்டு படிடா. நான் தான் சொன்னல நான் மத்தியானமே சோறு திங்கலை. எங்கள் ஆத்தா எனக்கு சோறே கட்டி கொடுக்கல. எனக்கு பயங்கரமாக பசிக்குது. நான் மத்தியானம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்கூலில் உட்காண்ட்ருக்கிறேன். எனக்கு பசிக்கும்ல. நீ ஒரு நொறுக்கு தீனியாவது வாங்கி கொடுத்தியா? அதுவும் இல்லை. பின்னாடியே லோன்னு சுற்றுறேன்ல. ஒரு நண்பனை பார்த்துக்கணுமா இல்லையாடா? அதெல்லாம் நம்மளை பார்க்க மாட்டாரு மச்சான். அவர் பார்க்குறதே வேற. டே வந்தேன்னு வை, கொமட்டில் குத்திடுவோம், ஓடிடு. நாங்கள் உன்னை பற்றி மென்ஷனே பண்ணலையப்பா, ஏன்ப்பா கோச்சிக்கிற? டே சும்மா இருண்டா, படிக்க விடாம. டே ஜிமினா, நான் அது என்னடா? இல்லை, பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் டீம் லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட்டு ஆமாம், ஃபேர் காப்பி சாருக்கு கொடுக்கணும். லிஸ்ட் எழுதணும். ஒரு பேனா கூட. ஏன் உங்ககிட்ட தான் இருக்குமே. டே எருமை, என் பேனை நீ தானே வாங்கின? நான் தான் வாங்கினேனா? ஐயையோ, அது கிளாஸில் வர போட்டு வந்துட்டேனே. இது வர புது பேனா. இதை கொடுத்து இந்த கரடி பையன் திருப்பி தருவானான்னு தெரில. எங்கள் அப்பா நேற்று தான் வாங்கி கொடுத்தாரு. இது யாரும் கொடுக்கக்கூடாது, அதனால தான் அவன் பழைய பேனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. டே ஃப்ரெண்டுக்கிட்டே வாடா, குட்ரா, எழுதிட்டு கொடுத்துருவான். நம்ம மச்சான்டா. நம்ம மச்சான்தான். புது பேனா
ரூ. 50டா. ச்சீ! ஒரு பேனாக்கு ஏன்டா இவ்ளோ பண்ற? குட்றா அப்படின்னு சொல்லிட்டு பேனாவ எடுத்து குடுக்குறான். ஸோ எங்க சாயங்காலம் எழுதி பார்த்துட்டு, "அ என்னடா இது பேனா? ச்சீ! நல்லாவே இல்ல. இந்த பேனால வச்சு எழுதுனா எப்புட்றா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும்? டேய் அது புது பேனாடா. சூப்பரா எழுதும்டா. அட போடா! இதுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கே நல்லா இல்ல. ச்சீ! என்னதான் பென் வச்சிருக்கீங்களோ? மச்சான் ஃபெலிக்ஸு நீ குடு. ஆ. சரி இந்த பேனா ட்ரை பண்ணுவோம். ஐயய்ய! என்னடா பேனா இது? ச்சீ! கருமம் கருமம். ஒரு பேனா கூட ஒழுங்கா வச்சிருக்க மாட்டீங்களா? ஏன்டா உங்க அப்பா சிஇஓவா இருக்காரு. உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவார்ல. உன்கிட்ட ஒரு பேனா இல்லையா? டேய் நான் தினமும் புது பேனா எடுத்துட்டு வரேன். அது இந்த நாதாரிங்க கிளாஸ்லேருந்து வாங்குறானுங்க, திருப்பி குடுக்க மாட்றானுங்க. என்னடா நான் பண்ண வேண்டியதா இருக்கு? இது வேறயா? ஐயோ! இப்ப என்ன பண்றது? எனக்கு லிஸ்ட் வேற குடுத்தாகணும்டா. டேய் அந்த ஆளு லிஸ்ட் கேட்டானா, ஏன்டா பழைய ட்ரெண்ட்லயே இருக்கிற? ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ போட்டு விடுடா. டேய் மெசேஜ் போடுறது இல்லடா. நோட்டீஸ் போர்டுல இந்த வருஷம் டீம்ல யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட்டீஸ் போர்டுல ஒட்டோம்டா. கருவாயா? ஓ! அப்படியா? இப்ப என்னடா பண்றது? ஆ இரு இரு. நான் போயிட்டு இப்ப பாரு மின்னல் வேகத்துல சூப்பர் பேனா வாங்கிட்டு வரேன். ஆ பேனா வாங்க போறியா? ம். என்ன ஜிமினா? அவன் போறான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற? இருடா அவன் எங்க போறான்னு தெரியும். ம். என்ன சொல்ற? இருடா வெயிட் பண்ணி பாரு. இப்போ கரெக்ட்டா அவங்க அப்பன் சோஃபால உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பான் பாரேன். டேய் அ எங்க போற? ஐயய்யோ! இந்த ஆள் வேறயா? அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா. அ என்னோட 10த் புக்கு ஜேகே கிட்ட குடுத்துருந்தேன். அ அத வாங்கிட்டு வரலான்னு வரேன். நீ இப்ப 12த் தானே படிக்கிற? எதுக்கு உனக்கு 10த் புக்கு? ஐயய்யோ! நானே மாட்டிக்கிட்டேனே! அ இல்லப்பா 10த் மேக்ஸ் நோட்டுன்னு நெனச்சு இந்த வருஷம் உள்ள மேக்ஸ் நோட்ட குடுத்துட்டேன். அ அத வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ! டேய்! உனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சு 2 நாள் தான்டா ஆகுது. அதுக்குள்ள எப்புட்றா அந்த நோட்டு அங்க போகும்? ஐயோ! அப்பா புக்க மறந்துட்டேன்ப்பா. அ என்னமோ ஒண்ணு. இத பார்! இப்படிலாம் பொய் சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு விளையாடிட்டு வந்தா பிச்சிருவேன். போய் வந்து உட்காந்து பாடுறா போடா. அப்பா! இருப்பா! என் நோட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். அ என்னமோ போ! அப்பா! இந்த ஆள் பேசினாலே எனக்கு பதில் சொல்ல வர மாட்டேங்குது. ஹார்ட் பீட் எகுறுதே! இப்ப என்ன பண்றது? போவோம். அம் ஆன்ட்டி யார் அது வாசல்ல? அட தயாங் நீயா? அ என்னப்பா இந்த பக்கம்? இல்ல ஆன்ட்டி அ ஜங்குக் ஆஹா அவனாப்பா? அவன் படிச்சுட்ருக்கானே! அப்டியா? சரி ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா? இல்ல ஆன்ட்டி அவன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அதான். சரி, சரி. ஏதாவது சாப்பிட்றியா? அ இல்ல ஆன்ட்டி பரவால்ல. ம். ஜங்குக்கு எங்க இருப்பான்? ஆஹா ஆன்ட்டி ரூம்ல அவன் இல்லையே! அவன் இங்க இருக்க மாட்டான்ப்பா. அ பால்கனில உட்காந்து படிச்சுட்ருப்பான். நீ மேல போய் பாரு. ஓ! அப்டியா? சரி. அம் அப்போ ஜெகே தான் அப்டியே புக்க கையில வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து நடந்து படிச்சுட்ருக்கான். ஆ யாரு? என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு? யாரையும் காணோம். ம். கீழ யாரோ பேசுறாங்க போல இருக்கு. நம்ம படிப்போம். அ அ ஜேகே ஆ நீங்க எங்கங்க இங்க? அது ஒண்ணும் இல்ல. அ உன்கிட்ட எக்ஸ்ட்ரா பேனா இருக்கா? ஆ இருக்கு. இல்ல எனக்கு பாஸ்கெட்பால் டீம் மெம்பர்ஸ் லிஸ்ட் எழுதணும். என்னோட பென் வேற தொலைச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பென் இருக்கு. ஆனா அது சுத்தமா எழுதவே இல்ல. அ உன்னோட பேனா ஒரு 5 மினிட்ஸ் குடுக்குறியா? நான் அப்புறமா திருப்பி குடுத்துடுறேன். ஆ ஓ! ஒரு நிமிஷம். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவன் பேக்லேருந்து ஒரு பேனாவ எடுத்து குடுக்குறான். ஸோ தயங்கும் அத வாங்கிட்டு, "ஆ சரி நான் எழுதி முடிச்சுட்டு குடுத்துடுறேன்." "இல்ல, இல்ல பிரச்சனை இல்ல. நீங்க பொறுமையா குடுங்க." "ஆ அ ஜேகே ஆ என்ன பண்ற? படிச்சுட்டு இருக்கியா?" "ஆ ஆமா." "அ
தனியாவா படிக்கிற? ம். எங்க வீட்ல நான் மட்டும் தான் படிக்கிறேன். ஓ! அப்படியா? சரி, சரி. ஆ. பால்கனில படிக்கிறியா? ரைட்டு. ஆ. என்ன? இல்ல, இல்ல. சும்மா கேட்டேன். தனியா படிச்சா தூக்கம் வரும்ல. அதான். எப்படி தனியா படிக்கிறேன்னு கேட்டேன். சரி நான் வரேன். அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு தான் போறா. என்னங்க சார்? எங்க போனீங்க? ஆ. பேனா வாங்கிட்டு வர போனேன்டா. உங்க அப்பா அப்படியே வாசல்ல நின்னு கேட்டுருப்பானே என்ன சொன்ன? நோட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். நோட்டு வாங்க போறேன்ட்டு பேனாவோட வர? இப்போ உங்க அப்பா எதுவும் கேட்க மாட்டாரா? ஆ. அந்த ஆள் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டு நைட் டியூட்டிக்கே கிளம்பிட்டாரு. ம். ஓ! அதனால தப்பிச்ச தம்பி. அ எங்க? பேனா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அ ஆமாடா. பேனா வாங்க தானே போனேன். அப்போ பேனாவ தான் வாங்கிட்டு வர முடியும். டேய் உன் ஆள பார்க்க போனேன்னு சொல்லுடா. ஏன்டா உருட்டுற? ஜிமினா, உன் வாயிலே அடிக்க போறேன். நான் என்ன சொன்னேன்? எனக்கு அவன் வாய்ஸ் பிடிக்கும்னு சொன்னேன். அத விட்டு நீ ரொம்ப பாடாத. ஆ? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு சொல்லிட்டேன். அடங்கப்பா! இது உலகமாக நடிப்பால இருக்கு. சரிங்க சார். நீங்கள் உட்காந்து எழுதுங்க. அப்படின்னும்போது தயங்க அப்படியே அந்த பேனாவை எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன அப்படி பார்க்குற? ஆ ஒன்றும் இல்லை. சி மூட்டை லிஸ்ட்டு எழுது. இவ்வளோ நேரம் டைம் ஆகுதுன்ட்டு இப்போ உட்காந்து கணக்கு காட்டுற. சி எழுதி தொலை அப்படின்னு ஒன்னே தயங்குதான். அப்படியே உட்காந்து எழுதுறான். ஜிமின் அந்த பேனாவை பார்க்குறான், தயங்க பார்க்குறான். பார்த்துட்டு டே இங்கே வா. என்ன இப்போ ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு அழகாக வருதா? பாருடா மச்சான், பேனா ரொம்ப நல்லா இருக்குடா. நீயே பாரு என் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ அழகாக வருதுன்னு. வாங்கினா இந்த மாதிரி பேனா வாங்கணும். நீங்களும் வச்சுருக்கீங்களே அட பாவி. என் 50 ரூபா பேனால எழுதி உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரல. ஆனால் அவங்க கொடுத்த 2 ரூபா பேனால உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் உடனே பக்காவாயிடுச்சு. டே இந்த மாதிரி பேனா தாண்டா எனக்கும் பிடிக்கும். நல்லா இருக்குல்ல. நானும் இனிமேல் இதே வாங்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இனிமேல் உன் கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போடுறான் பிடிச்சவன். போடா நான் போய் லிஸ்ட் எழுதுறேன். பேனா வாங்க போகலடா. அவன் அந்த சக்கில் அவன் சைட் அடிக்க போயிருப்பான். கேட்டால் இப்படி தான் சொல்லுவான். ஒன்றுமே இல்லைன்ட்டு வந்தான்டா. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி கம்மிட் ஆயிடுவோம் போல இருக்கு. நம்ம மச்சான்டா. சி நீ வேற இதே டைலாக் சொல்லாத. எனக்கு என்னமோ இந்த கரடியை நினச்சா கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு. பார்ப்போம் போக போக என்னதான் பண்ணுறாருன்னு. ஆமாடா. டேய் இப்போ தாண்டா ஞாபகம் வருது. நான் இவன் தானே பேஸ்கெட் பால் டீம் லீடரு. ஆமாம். இப்போ புதுசாக அந்த பசங்களை கூட கோச் புதுசாக டீம் பிரிக்கணும்னு சொன்னார். அப்போ இவன் தானே நேம் லிஸ்ட் எடுப்பான். அப்போ கண்டிப்பாக சக்கரை பேர் எழுதியிருப்பானோ. டே சக்கரைக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டுட்டு தாண்டா எழுத முடியும். அவன் எழுதுறது நம்ம கிளாஸ் லிஸ்ட்டா? ஓ அப்படியா? அப்போ புது பசங்க லிஸ்ட்டு டே அது அதெல்லாம் வெக்கேஷன் கிளாஸுக்கு அப்புறம்டா. ஓஹோ அது சரி. டே மச்சான், கெமிஸ்ட்ரி மேமு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கடா. எழுதிட்டியா? நான் கெமிஸ்ட்ரி பொண்ணுங்க கூட கெமிஸ்ட்ரி நல்லா தாண்டா வருது. ஆனால் இந்த பாடத்தில் தான் எனக்கு வர மாட்டேங்குது. எப்பா பாரு பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதே உனக்கு வரடா. ஆமாம் சொல்கிறேன் ரொம்ப நல்லவன். ஏன் மச்சான், நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்குடா இப்படி மொட்டை பசங்களாக இருக்கிறது? நம்மளும் நல்லா தான் இருக்கோம். ஆனால் நம்மளை எவ்வளோ பார்க்க மாட்டா. ஆனால் நம்ம தயங்க அப்படியா? ஸ்கூலில் இருக்க மொத்த பொண்ணு அவனை தான் பார்க்குது. என்ன மச்சான் தான் யாரையும் பார்க்க மாட்டான். பொண்ணுங்களை பார்க்கல. ஆனால் டே வாய் உடைக்க போகிறேன் பாரு. மூட்டை தின்ட்டு போங்கடா. மச்சான் அப்போ ஸ்டடீஸு நீ வந்து கிழிச்சதெல்லாம் போதும், வீட்டுக்கு கிளம்பு. தயாங்க இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் மட்டும் எழுதி கொடுறா. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரில. டே உன் சோல்மேட்ரா. இந்த பாரு
நான் வேணா நோட்டு கொடுக்குறேன், காப்பி பண்ணிட்டு அப்படியே கொடுத்துடணும். நோட்லாம் கிழிச்சு வைக்கக்கூடாது, கொன்றுவேன். ஆ அது போதும் மச்சான், நீ நோட்டை குடுறா, நாங்கள் காப்பி பண்ணிக்கிறோம். ஆ ரொம்ப தான், இந்தா புடி சொல்லிட்டு அவங்க ஒர்க்கு பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இது நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.